வணக்கம் மக்களே. பிக் பாஸ் லைவ்ல நடந்த ஸ்மால் பாஸுக்கு எதிராக வந்து தினேஷ் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கடுமையான வாக்குவாதம். அதில் சர்க்கரையை திருடி வச்சு ஒரு பல பஞ்சாயத்துகள் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது. இதெல்லாம் நம்ம பார்த்து தானே போன சீசனில் உப்பால் எவ்வளோ பெரிய பிரச்சனை, இந்த சீசனில் சர்க்கரையால் இனிதே தொடங்குவோம் அப்படின்ற மாதிரி சர்க்கரையிலேயே சண்டையை தொடங்கிட்டாங்க அப்படின்றது தான். ஸோ போன வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம் என்ன நடந்தது, தினேஷ் என்னெல்லாம் திட்டம் போட்டார், என்னெல்லாம் பண்ணார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருப்போம். அதிலிருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தினேஷ் ஒரு டைமிங் கொடுத்துட்டு போயிட்டு இருந்தார். எனக்கு நான் சொல்கிற டைமிங்குள்ளே எனக்கு சக்கரை வெளியே வந்தாகணும் அப்படின்றது. ஏன்னா அவங்க சக்கரை ஒழுக்கி வச்சதை கண்டுபிடிச்சிட்டாரு. அதை கண்டுபிடிச்சிட்டு விசித்ரா கிட்ட கொடுக்கும்போது தான் அந்த சக்கரையை பிடிங்கிட்டு போய் ஜோவிகா ஒழுக்கி வச்சிட்டாங்க. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து நடுவில் கேஸை கட் பண்ணிட்டார். கேஸை கட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருந்தார் தினேஷ், இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கேஸ் கட்டாயிரன்றதை சொல்லிட்டு இருந்தார். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கேஸும் கட் ஆயிடுச்சு. கட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஜோவிகெல்லாம் ஷாக் ஆகிட்டு வெளியே போய் சொல்கிறாங்க, ஐயோ கேஸ் கட் ஆயிடுச்சு, உண்மையாகவே கட் பண்ணிட்டாங்க, இது ரூல் பிரேக் தான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஜோவிகெல்லாம் ரியலைஸ் பண்ணி அந்த சர்க்கரையை எடுத்து என்ன பண்ணுறாங்க, மாயா கிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ தினேஷும் வெளியே தான் இருக்காரு. மாயா கிட்ட கொடுத்துட்டு ஸ்டோர் ரூமில் எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்கு ஒரு திட்டம் போடுறாங்க. ஸோ ஆல்ரெடி வெளியே இருக்கும் தினேஷை தவிர மற்ற எல்லாருக்குமே மோஸ்ட்டாக தெரியும். ஸோ இவங்க சர்க்கரை ஒழுக்கி வச்சிருக்காங்க, என்ன பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஃபண்ணுக்காக பண்ணுறோன்ற மாதிரி எல்லா ஹவுஸ்மேட்ஸுக்குமே தெரியும். தினேஷை தவிர மற்ற எல்லாருக்கும் தெரியும். ஸோ என்ன பண்ணுறாங்க, மாயா அங்கேருந்து நைஸாக எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் ரூமை திறக்க சொல்கிறாங்க. ஸ்டோர் ரூம் திறக்கவே மாட்டேங்குது. என்ன பண்ணாலுமே ஸ்டோர் ரூம் திறக்க மாட்டேங்குது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டு இதெல்லாம் கூட ஒழிச்சு வச்சுருக்காங்க போல் ஸ்மால் பாஸ், அதெல்லாம் ஒரு பக்கமும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் போய் அர்ச்சனா சொல்லிட்டாங்க, ப்ரோ அவங்க சும்மா ஃபண்ணுக்கு பண்ணுறாங்க ப்ரோ, இதெல்லாம் பண்ணுறாங்க ப்ரோ, இது என்னங்க ஃபன்னு, இதெல்லாம் ஃபன்னு கிடையாதுன்ற மாதிரி ஒரு பக்கம் அர்ச்சனை கிட்டே டென்ஷனாக தான் பேசிட்டு உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா மாயா கிட்ட தான் இருக்குது, நீங்கள் உள்ளே போய் வாங்கிக்கிங்க அப்படின்ற மாதிரி அர்ச்சனா சொன்னோன்னே உள்ளே போனப்போ மாயா கிட்ட கேட்குறாரு, ஆமாம் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டாங்க மாயா. ஏன் மாயா நீங்கள் என்கிட்ட கொடுக்கல, அப்போ நீங்களும் அவங்க கூட சேர்ந்து கேம் விளையாடுறீங்களா அப்படின்ற மாதிரி மாயாவை விட்டு விளாசினார் ஒரு பக்கம். நீங்கள் இந்த மாதிரி விளையாடுறதால தான் 8 வாரம் உங்களுக்கு எல்லாமே நெகட்டிவாக நடந்துட்டுருக்கு, நெகட்டிவாக இருக்குது, ஸோ இந்த மாதிரிலாம் விளையாடாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மாயாவை கிழிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் சர்க்கரையை எடுத்து வச்சுட்டு பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு இந்த ரூமை திறக்க சொன்னால் ஸ்டோர் ரூமு திறக்கவே இல்லை மக்களே. ஏன்னா ரூல் பிரேக், ஸ்டோர் ரூம் திறக்கவே இல்லை. ரொம்ப நேரம் அவர் கேட்டு பார்க்குறாரு. அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது வாக்குவாதங்கள் வருது, இந்த பக்கம் வருது இந்த பக்கம் வருது. ஏன் நீங்கள் எடுத்து ஒழுக்கி வச்சிங்க, நான் எத்தனை வாட்டி வந்து கேட்டேன், கொடுக்க வேண்டியதானே, ஏன் கொடுக்கல அப்படின்ற மாதிரி பூர்ணிமா ஜோவிகாலாம் கேட்கும்போது, நாங்கள் ஃபன்னுக்கு பண்ணோங்க, ஜாலிக்கு பண்ணோம், நாங்கள் ரூல் பிரேக்குன்னு எதிர்பார்க்கல, ஃபன்னுக்கு ஜாலிக்கு பண்ணோம், நாங்கள் ரூல் பிரேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நாங்கள் ஜாலியாக பண்ணோம் அப்படின்ற மாதிரி வாக்குவாதம் போது. ஸோ இப்போ பாருங்கள், உங்களால் வந்து இதெல்லாம் கட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் அனுபவிங்க அப்படின்ற மாதிரி கேப்டன் போய் உட்காந்துட்டார். ஸோ நீங்கள் அனுபவிங்க, நீங்கள் தான் தப்பு பண்ணீங்க, அதுக்கான விளைவுகள் என்னவோ அதை அனுபவிச்சுக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போது. இன்னொரு பக்கம் நிக்சன் செம்ம டென்ஷன் ஆகிட்டாப்புல. என்னங்க அவங்க இஷ்டத்துக்கு வந்து ரூல் பிரேக் பண்ணிட்டு எனக்கு பசிக்குதுங்க, சாப்பாடில் விளையாட எனக்கு கடுப்பாக இருக்குது, இந்த கிரியேட்டிவிட்டியும் வேறு எந்த கிரியேட்டிவிட்டியும் இல்லாமல் மொக்க பண்ணிட்டு இருக்கானுங்க, வேறு எதனா டாஸ்க் உருப்படியாக வைப்பானுங்களா, இவனை இதை வச்சு விளையாடுறது எனக்கு ரொம்ப கடுப்பாகுது அப்படின்ற மாதிரி நிக்சன் ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டு சொல்கிறார். அடுத்த வாட்டிலாம் என்ன ஸ்மால் பாஸில் போட்டுருங்க, நானும் ஒரு நாளைக்கு 3 ரூல் பிரேக் வச்சு சாவடிக்கிறேன், காலி பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்ற மாதிரி நிக்சன் ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டு கிளம்பிட்டார். சாப்பாடில் கை வச்சா அவருக்கு பிடிக்காதுல, அந்த மாதிரி ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா, ஸோ உங்களால் தான் கேஸ் கட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க போய் ஒரு திங்கிங்கை போட்டு வெளியே போய் ஒரு மீட்டிங்கை போட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டாரும் சாப்பாடை சாப்பிட்ருக்காங்க. என்னென்னா, ஸோ இந்த ஸ்மால் பாஸ் வீட்டிலேருந்து பிஸ்கெட்டு அதர்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது அதை கிராஸ் பண்ணும்போது அதை ஸ்மால் பாஸ் வீட்டிலேருந்து பிக் பாஸ் வீட்டிலேருந்து ஸ்டோர் ரூம் போகிற வெளியே பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ், அர்ச்சனா மற்றும் யார் அக்ஷயா, இந்த 3 பேரும் அந்த பிஸ்கெட்டையும் அதர்ஸத்தையும் அந்த ட்ராவலிங் டைம்லேயே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிடக்கூடாது, ஸ்வீட் பொருளை சாப்பிடக்கூடாது, இந்த 3 பேரை சாப்பிட்டாங்க. இது சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட்லாம் வந்து ஞாபகம் வந்துருச்சு ஸ்மால் பாஸ் வீட்டாருக்கு. உடனே தினேஷ் கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் பண்ணது தப்பு இல்லை ப்ரோ, இவங்கள சாப்பிட்ருக்காங்க, விதியை மீறி சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நாங்கள் சாப்பிடலை, ஒழிச்சு வச்சோம், அவங்க சாப்பிட்ருக்காங்க, அப்போ எங்களால் கேஸ் கட் ஆகலை, அவங்களால கட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்கள போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ பிக் பாஸ் வீட்டார் தான் காரணம், நாங்கள் காரணம் இல்லை அப்படின்ற மாதிரி பூர்ணிமா தரப்புலேருந்து இப்படிலாம் பேசுகிறாங்க. பட் என்ன ஃபேக்ட்னா, அவங்க எடுத்துகிட்டு போய் வச்சது சாப்பிட்டது தப்பு. இவங்க இவளை ரொம்ப நேரம் வந்து தினேஷ் போராடி சுகரை கேட்கும்போது இவங்க தரல, இவங்க மேலேயும் தப்பு இருக்குது ஓகேங்களா. உடனே வந்து நாங்கள் பண்ணது ஃபன்னு, அவங்க தான் விதியை மீறி இருக்காங்கன்ற மாதிரி டேரெக்டாக தூக்கி பழிய போகிறதும் தப்பு. ஸோ உடனே தினேஷ் என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் 3 பேர் சாப்பிட்டீங்களா, ஆமாம் ப்ரோ சாப்பிட்டோம் ப்ரோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் திருன்னு அக்ஷயாவும் அர்ச்சனாவும் முழிச்சுக்கிட்டு இப்படி இருக்கும்போது, அப்போ ஏதோ நீங்கள் போய் சாரி கேளுங்க, நான்லாம் எதுவுமே சொல்கிறதில்ல, அவங்க பண்ண தப்புன்னு நீங்கள் போய் சாரி கேளுங்க, கேமரா முன்னாடிலாம் கேளுங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு தூங்கிட்டு இருந்த கூல் சுரேஷை எடுத்துகிட்டு வந்து போய் சாரிலாம் கேட்குறாங்க கேமரா முன்னாடி. ஒரு பக்கம் இவங்க வந்து டேரெக்டாக அவங்க தான் தப்பு பண்ணாங்க, நாங்கள் பண்ணல, அவங்க தான் பண்ணாங்க, நாங்கள் பண்ணல அப்படின்ற மாதிரி இந்த சைடு ஸ்மால் பாஸ் சொல்லிகிட்டே இருக்குது. ஆனால் 2 சைடுமே தப்பு இருக்குது மக்களே. இவங்க வந்து சுகரை கொடுக்கணும், சுகர் சம்மந்தப்பட்ட பொருட்கள் கொடுக்கணும்னா அதை ஒழிச்சு வச்சு இவங்க கேம் விளையாடுறது இவங்க பக்கம் தப்பு. அவங்க போயிட்டு சாப்பிடக்கூடாதுன்ற பொருளை அவங்க எடுத்து சாப்பிட்டது அவங்களோட தப்பு. 2 பக்கமே தப்பு இருக்குது. ஒரு 50-50 கால் தான் ஒரு பக்கம். ஸோ ரொம்ப நேரம் கழித்து வந்து
இந்த ஸ்டோர் ரூமில் அந்த பொருள்லாம் வச்சதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணுறாரு பிக் பாஸ். ஸோ இவங்க எல்லாருமே மன்னிப்பு கேட்டாங்க. ஸ்மால் பாஸும் கேட்டாச்சு, பிக் பாஸ் வீடும் கேட்டாச்சு, எல்லாரும் மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்தது. பட் இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, ஸோ அந்த சண்டே அப்போ வந்து தினேஷ் பல வார்த்தைகள் வீட்டுக்கு வெளியும் சரி வீட்டுக்குள்ளேயும் விட்டுறாரு. என்ன வார்த்தைகள் விட்டுறாருன்னா, விசித்ராவை பார்த்து இவ்வளோ ஏஜ் ஆகிருக்கே, என்ன நீங்கள் இந்த மாதிரி சுகரில் போய் கேம் விளாட்றீங்க, சீப்பான கேம், அசிங்கமான கேம், இந்த மாதிரிலாம் கேம் விளையாடாதீங்க, இந்த மாதிரிலாம் நேர்மையாக இல்லை, இந்த மாதிரி இல்லைன்ற மாதிரி பல வார்த்தைகள், திருடி ஸோ இப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணிடலாம், திருட்டு படத்தோட தான் வெளியே போயிருப்பீங்க, இதெல்லாம் பண்ணுவீங்கன்ற மாதிரி ஏகப்பட்ட வார்த்தைகள் தினேஷ் வந்து விட்டுருக்கார். திருட்டுத்தனம், திருடின்ற மாதிரி நிறைய வார்த்தைகள் விட்டுட்டாரு. இது ஒரு பக்கம் இதெல்லாம் சொல்லிட்டாரா. இது வந்து ஒரு பக்கம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் வந்து என்ன நடக்குதுன்னா, ஸ்மால் பாஸ் தினேஷ் கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் பண்ணதுக்கெலாம் நாங்கள் சாரி கேட்டுறோம், இது வந்து எங்களுக்கும் விசித்ராக்கும் சம்மந்தம் இல்லை. என்ன சொல்லிடுறாங்கன்னா, நாங்கள் தான் பிளான் பண்ணோம், பட் விசித்ராக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் தான் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சோம், பட் நேமை வச்சு யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி விசித்ரா கிட்ட நீங்கள் சாரி கேட்டுருங்க அப்படின்ற மாதிரி தினேஷ் கிட்ட கேட்குறாங்க. அந்த சைடில் இருக்க பூர்ணிமா எல்லாருமே வந்து விசித்ரா கிட்ட சாரி கேட்டுறாங்க. இவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, ஸோ அவங்க ஒழிச்சு வைக்கலாம் அப்படின்றது பிளான் பண்ணது ஃபஸ்ட்டு வந்து ஜோவிகா தான் அதை எடுத்து பிளான் பண்ணி உடந்தையாக இருந்தது ஜோவிகா, பூர்ணிமா எல்லாருமே ஓகேங்களா. அதில் ஆர்ஜே பிராவோ மற்றும் விஷ்ணு சம்மந்தப்படலை, மற்ற எல்லாருமே சம்மந்தப்படுத்திருந்தாங்க. ஸோ பல வாட்டி வந்து தினேஷ் கேட்கும்போது விசித்ரா வந்து என்ன சொல்லியிருக்கணும், திருடின்னு சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு கோவம் வந்ததுன்னா அப்பயே சொல்லியிருக்கணும். பட் இந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம இங்கேயும் அந்த பேச்சையும் கேட்டுக்கணும், இங்கேயும் மாட்டி விடக்கூடாதுன்ற மாதிரி விசித்ரா ஒரு கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. கடைசியில் உண்மை வெளியே வந்ததுக்கப்புறம் ஆர்கியூமெண்ட் போகுது. பிக் பாஸ்லையும் ஸ்மால் பாஸ்லையும் மாற்றி ஆர்கியூமெண்ட் போகுது. ஸோ அப்போ வந்து சாரி கேட்க சொல்கிறாங்க. நீங்கள் சாரி கேளுங்க அப்படின்னா மாதிரி விசித்ரா கிட்டே சாரி கேளுங்க அப்படின்னும் போது தினேஷ் விடாப்படியாக நான் அந்த சாரிலாம் கேட்க மாட்டேங்க, நான் எங்கே சாரி கேட்கணும், நீங்கள் வந்து என்னை ஃபன் பண்ணணும், என் கேப்டன்சியை காலி பண்ணணுன்றதுக்காக நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் எனக்கு எதிராக கிரியேட் பண்ணிட்டு நான் வந்து சாரி கேட்கணுமா, நான் திருடின்னு சொன்னது உங்களால் தான், நீங்கள் தான் அவங்கள இது பண்ண மாதிரி பிராண்ட் பண்ணீங்க, நான் பண்ணல, இந்த மாதிரி பண்ணியிருக்கிறது அவங்கள பண்ணது நீங்கள், அதனால் நான் சாரி கேட்க முடியாது, நீங்கள் சாரி கேட்டாவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, இல்லை நான் சாட்டர்டே எபிசோட் குறும்படம் போட்டேங்க, குறும்படம் எவிடன்ஸ் வரட்டும், குறும்படம் போட்டு நான் அப்போ சாரி கேட்குறேன்றாரு. இல்லை நான் சாரி கேட்க மாட்டேன்றாரு. இந்த ஒரு பாயிண்ட், இது 2 பாயிண்ட், நீங்கள் சாரி கேட்டால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ அவர் சாரியோட ஸ்டாண்டர்டே மாறி வருது. ஃபஸ்ட்டு குறும்படம் போட்டால் நான் கேட்குறேன்னாரு, அடுத்து நீங்கள் கேட்டால் போதும்னாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரிலாம் கேட்க முடியாது, அப்படி தாங்க நான் இப்படி தான் இருப்பேன், நான்லாம் கேட்க முடியாது, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு காமெடிக்காக இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் சாரி கேட்கணுமான்னா சாரி கேட்க மாட்டேன் அப்படின்னாங்க. இன்னொரு பக்கம் அதுதான் சான்ஸுன்ற மாதிரி விசித்ரா வந்து ஒரு பக்கம் அவங்க பண்ணுற ஆக்ஷன்ஸே சரியில்லை, அவங்க பண்ணுற பாடி லாங்குவேஜும் இதெல்லாமே கொஞ்சம் ஆட்டிடியூடாக விசித்ரா பண்ணுற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் ஃபன் பண்ணுறாங்க. ஃபன் பண்ணுறதும் ஒரு ஆட்டிடியூடோட, ஸோ ஒரு யாராக இருந்தாலும் எதிர இருக்கவங்களுக்கு கோவம் வர மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது பார்த்து கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ தினேஷ் கிட்ட எவ்வளோ விடாப்படியாக கேட்குறாங்க, நான் சாரி கேட்க மாட்டேன், சாரி சொல்லவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி தினேஷ் அதே ஸ்டாண்டில் இருக்காங்க. உடனே விசித்ரா வந்து நான் சாப்பிட மாட்டேங்க, நீங்கள் சாரி கேட்குற வரையும் நான் சாப்பிட மாட்டேன், உண்ணாவிரதம் இருக்க போகிறேன். பட் என்ன உண்ணாவிரதம்னா, தினேஷ் பார்க்கும்போது சாப்பிட மாட்டாங்க, தினேஷ் இல்லாதவங்க சாப்பிடுவாங்க, அதுதான் அவங்களோட உண்ணாவிரதம்ன்ற மாதிரி வாக்குவாதம் 2 சைடும் மாறி போயிட்டுருக்கு. தினேஷ் ஒரு பக்கம் சாரி கேட்க மாட்டேன், நான் அப்படி தாங்க, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் மனுஷனே இல்லைங்க, சாரிலாம் கேட்க முடியாது, நான் மனுஷனே இல்லைங்க, நீங்கள் வேறு என்ன வேணாலும் வச்சுங்க, நான் மனுஷனே இல்லை, மனுஷனாக இருந்தாலும் சாரி கேட்கணும், அந்த சாரிக்கும் மதிப்பு இல்லாத இடத்துல நான் ஏன் கேட்கணும், நான் இந்த ஸ்டாண்டர்டில் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தினேஷ் ஒரு பக்கம் இருக்காங்க. விசித்ரா வந்து இதுலேயே உங்கள் குவாலிட்டி என்னன்னு தெரியுது, இதெல்லாம் தெரியுது அப்படின்ற மாதிரி விசித்ரா ஒரு பக்கம். இதுக்கு நடுவில் வந்து பூர்ணிமா, ஏங்க நீங்கள் சாரி கேட்டே ஆகணுங்க, இதெல்லாம் கிடையாது, நீங்கள் ஒரு கேப்டனாக நீங்கள் சாரி கேட்டுருக்கணும், நாங்கள் ட்ராமா இதெல்லாம் ஃபன்னுக்கு பண்ணோம், நாங்கள் தப்புன்னு நாங்கள் அவங்கள கிரியேட் பண்ணியாச்சு, அதுக்கு சாரி கேட்டோம், நீங்கள் அது ஃபன்னுன்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் சாரி கேட்க வேண்டியதானே, ஏன் கேட்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பூர்ணிமா தினேஷோட ஆர்குமெண்ட் இப்படி ஒரு பக்கம் போகுது. ஸோ நிறைய பிரச்சனைகள் மாற்றி போயிட்டு இருக்கு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவர் சாரி கேட்க மாட்டார், நான் உண்ண மாட்டேன் இப்படின்ற கன்க்ளூஷன் தான் வருது. ஸோ அதில் என்னை பொறுத்தவரையும் என்னோட கருத்து என்னென்னா, ஸோ ஒரு ஃபன்னுக்காக இதெல்லாம் விதியை மீறி பண்ணாங்க, அது ரூல் பிரேக்கு. பிக் பாஸ் வந்து ரொம்ப நேரம் கேஸை ஹோல்ட் பண்ணது ஒரு நல்ல விஷயம் என்னை பொறுத்தவரையும். ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரி ஃபன்னுன்ற மாதிரி பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்க, சாப்பாடு கிடைக்காது, காலி ஆகுங்க அப்படின்ற மாதிரி பண்ணுறது தான் ஒரு புத்தி வரும் அவங்களுக்கு. அதனால் ஒரு கரெக்டான விஷயம் தான் கேஸை ஹோல்டு பண்ணுது. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணல, இது ஒரு நல்ல விஷயம், அது ஒரு ஸ்மார்ட் மூவாக பார்த்துக்கலாம். ரெண்டாவது, தினேஷ் வந்து சாரி கேட்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஃபன்னுக்காக பண்ணாங்க, இதெல்லாம் பண்ணாங்கன்னா தேவையில்லாமல் வார்த்தைகள் ஒரு சிலது தினேஷ் விட்டுட்டார். அதுக்கு வந்து நீங்கள் சாரி கேட்டிருக்கலாமே, ஏன் கேட்காம தெரியாமல் விட்டுட்டீங்க, அது ஜஸ்டிஃபை பண்ண வேணாம், இந்த பிரச்சனையை முடிக்க ட்ரை பண்ணலாம். ஆனால் அந்த பிரச்சனையை அவரும் முடிக்க ட்ரை பண்ண மாட்டாங்க, இன்னொரு பக்கம் விசித்ராவும் முடிக்க ட்ரை பண்ண மாட்டாங்க. நீங்கள் சாரி கேட்டிருந்தால் அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும், அவர் சாரி கேட்கல. ஸோ அவரோட ஸ்டாண்டர்டில் இருந்துட்டார். இன்னொரு பக்கம் விசித்ரா பக்கம் வந்தீங்கன்னா, அவங்க பண்ணுற எனக்கு இதெல்லாம் கேட்கட்டும், என்ன வேணாலும் கேம் விளையாடிட்டோம், ஃபன் விளையாடிட்டு தான் படிட்டோம், ஸோ திருட்டு இவங்க பண்ணாங்கப்பா,
திருடுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் அவங்களுக்கு உடந்தையாக இருந்தீங்கன்னா நீங்களும் தானே அந்த கணக்கில் வரீங்க. திருடனுக்கு உடந்தையாக இருந்தாலும் திருடன் கணக்கில் தான் நீங்கள் வரீங்க. ஓகேங்களா? இவங்க ஃபண்ணுக்காக பண்ணாலுமே அப்போ நீங்கள் திருடி வச்சது திருட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு அது கடுப்பாகுதுன்னா அப்பயே நீங்கள் ஓப்பனாக சொல்ல வேண்டியது, நான் பண்ணல இவங்க தான் பண்ணாங்கன்னு ஓப்பனாக சொல்ல வேண்டியது தானே. அப்போ சொல்லலை, நீங்களும் ஒரு கேம் விளையாடணும், அவரை இது பண்ணணுன்ற மாதிரி கேம் விளையாட்டு கடைசியில் வந்து இப்படி கேட்குறீங்க. பட் அவர் கேட்க மாட்டேங்கிறாருன்றது அவர் மேலே தப்பு. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற ஒரு பாடி லாங்குவேஜ் ஆட்டிடியூட் இருக்கலாம் மக்களே, செம இரிட்டேட் செம கடுப்பு. அந்த ஒரு விஷயத்தெல்லாம் விசித்திர அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் அதை பண்ணி இரிட்டேட் பண்ணி கோவம் வர வைக்கிற மாதிரி தான் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.